இன்னைக்கு நியாய தீர்ப்பு நாள். இன்னைக்கு தெரிஞ்சிடும் யார் யார் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இருக்குன்ட்டு. நான் தான்டா காடு. ஓ ஆமால, பிரைஸ் பீ டு யூ லார்ட். நீ ப்ரேயர் பண்ணுவியா? கிடையாது, தள்ளு. நீ ஜெபம் பண்ணுவியா? கண்டிப்பா கிடையாது, மூஞ்சி பார்த்தாலே தெரியுது, தள்ளு. நீ மெசேஜ் கேட்பியா? கண்டிப்பா கிடையாது, நீ தூங்கு மூஞ்சி ஆச்சு, அங்கேயே தூங்கிதான் இருப்ப. இது யாருப்பா? ஐயோ, நமக்கே டேஞ்சர் ஆகும் போலயே. ஐயோ, மெசேஜ் பண்ணிட்டான். டேய் யாரா ஃபெலோஷிப்ல இருக்கியாரா? தெரியும், நான் இத்தனைக்கும் 10 ஃபெலோஷிப்ல இருக்கேன். வட பின்னாடி நவரே. ஹே, நீ ஒய்ஃபை கூட்டிட்டு வரல? எது பரலோகம், அங்க அதுக்கு ஏன் பற்கடிப்பும் இருக்காது, அதனால தான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் யாருப்பா? இல்லையா, வருகிறேன். உன் பேர் என்ன? என் பேரு உப்பு உபவாசம். உப்பு உபவாசமா? ஆமா. உன் பேர்லாம் ஜீவ புஸ்தகத்துல இல்ல. கிளம்பு கிளம்பு. எப்படி இருக்கும்? நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்கணும்னு சொன்னீங்க, அதான் அப்படி சொன்னேன். என் உண்மையான பேரு உபவாசம் மணி. இப்ப பாருங்க இருக்கான்னு. உபவாசம் மணியா? உப்பு சாரமற்று போச்சா? உன் பேர்லாம் ஜீவ புஸ்தகத்துல இல்ல. கிளம்பு கிளம்பு. சாரமற்று போச்சா? என்ன பேசிருக்கீங்க நீங்க? நான் இத்தனைக்கும் ப்ரேயர் பண்றேன், ஜெபம் பண்றேன், மெசேஜ் கொடுப்பேன். ஏன் 10 ஃபெலோஷிப்ல கூட இருக்கேன். இத்தனை இருந்தும் என் பேர் இல்லையா? இது என்ன நியாயம்? நீ எல்லாம் பண்ற, ஆனா உலக பார்வைக்காக தான் பைபிள் வாசிக்கிற, உலக பார்வைக்காக தான் நீ மெசேஜ்லாம் கொடுக்குற. ஆனா நீ நிஜமாவே ஏசுப்பா பயந்து நீ எதுவுமே செய்யல. அதனால நீ உன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. போக முடியாதா? அப்ப நான் எங்க பொறுப்பிப்போம்? அத நான் சொல்றேன். பாய்ஸ். பாய்ஸா? யாரா நீங்க? டி தம்பி, என்ன செடியில் உப்பு இல்லையாப்பா? வா பார்க்கலாம். அடுத்து யாருப்பா? நான் தியான பிரபு. தான பிரபுவா? தான பிரபுலாம் இங்க இல்லப்பா. நான் நிறைய பேருக்கு தானம் கொடுத்துருக்கேன். ஏன் இத்தனைக்கும் சர்ச்சுக்கு நிறைய தசமபாகம் கொடுத்துருக்கேன். என் பேர் இல்லையா? நீ ஐயோ கடவுளே, இவர் பேச்சலாம் சொல்லி நீங்க பரலோகத்துல விட்டாதீங்க. நீங்க இவருக்கு ஆசீர்வச்சு இவருக்கு கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுத்தீங்க. ஆனா இவரு நீங்க கொடுத்த கவர்மெண்ட் போஸ்டிங் வச்சு ஒரே லஞ்சம் ஊழல்னு சொல்லி காசெல்லாம் சம்பாதிச்சு உங்களுக்கு கேர் கொடுக்குறாங்களாம். இவனெல்லாம் நீங்க பரலோகத்துக்குள்ள அனுப்பிச்சிங்க, பரலோகமே 2000. பாய்ஸ். ஏய் விடுங்கடா. என்னப்பா உன்னை வீட்டில் உள்ள இது காணிக்கை கொடுத்தா மட்டும் பாருங்க, இது போக முடியாதான், அதுக்கு நல்லா விசுவாசமா இருக்கணுமா? ஐயோ சரிதான். அடுத்து யாரு? என் பேர் கிரேஸ். நீங்க கிரேஸ், உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு. நீங்க உலகத்துக்கு உண்மையாகவும் வெளிச்சமாகவும் இருந்ததுனால உங்க பரலோகத்துல இடம் இருக்கு. அடுத்து யாருப்பா? வணக்கம்ங்க. உன் பேர் என்னம்மா? என் பேரு மரியா. மரியா, போறமா கொஞ்சம் வரியா? ஏங்க நான் என்னங்க பண்ணேன்? நீ உலகத்துக்காக நீ நிஜமாவே ப்ரேயர் பண்ணியிருக்க. ஆனா நீ உலகத்துல நேர்மையாவே இல்லை. அப்படியா? நான் எந்த பாவமே பண்ணதே கிடையாது. நான் டெய்லி ஜெபம் பண்ணுவேன். எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஏசுப்பா கிட்ட தான் ப்ரேயர் பண்ணுவேன். நான் எப்படி பரலோகத்துக்குள்ள போக முடியாம இருக்கோம்? நீ கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க. நீ ஏன் போலங்கிறத நீ ஏன் வந்து பாரு, வா. அடுத்து யாருமா? ஐயா, நான் கண்ணம்மா. ஐயா கண்ணம்மா, உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல. நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏன்? நீ உலகத்துல பாவ மன்னிப்பு கேட்காததுனால உன்னால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பாவ மன்னிப்பா? இது நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. நான் வேலை செய்யற மரியாக்கா வீட்டுல இதை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதோ இருக்காங்களே மரியாக்கா. அக்கா, நீங்க எங்கக்கா இங்க? சாரி கண்ணம்மா, ஏன் தப்பு தான். நீ என் வீட்டில் வேலை செய்யும் போதே நான் உங்ககிட்ட இல்லை ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கணும். ஏன் தப்பு தான் கண்ணம்மா. அக்கா, நான் உங்க வீட்டில் எவ்வளோ நாள் வேலை செய்கிறேன். ஒரு தடவை சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்லக்கா. சாரி கண்ணம்மா, ஏன் தப்பு தான். அக்கா கொஞ்சம் பேசுங்கக்கா. இவளை விட்டுருங்களேன் ப்ளீஸ். இவ என்னோட தப்பு தான். நான் இவங்க கிட்ட சொல்லலை. பேசுங்க. ஐசப்பா, இவளை விட்டுருங்க ஐசப்பா.
அடுத்து யாருமா? என்னோட பேரு பிரியா. நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்? நான் என்ன பண்றேன் இங்க? ஏ மரியா, நீ என்ன பண்றீங்க? யார் இவங்கலாம்? பேச வேண்டிய நேரத்தில் இவங்க பேசலை. அவங்க நினச்சாலும் இப்போ அவங்களால பேச முடியாது. நீங்கள் உலகத்தில் ரட்சிக்கப்படாததுனால பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. மரியா, அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீ ரட்சிக்கப்படாததுனால பரலோகத்தில் உனக்கு இடம் கிடையாது. இயேசுவா, நீ கிறிஸ்டியன் தானே மரியா? என்கிட்ட எதுக்கு நீ இயேசுவை பத்தி எதுவுமே சொல்லல? உன்னாலதான் அந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஏசப்பா, இவகிட்ட நான் தான் ஏசப்பா சொல்ல வேண்டிய நேரத்துல நான் இவகிட்ட உங்களை பத்தி சொல்லியிருக்கணும். இவளை விட்டுருங்க, தயவு செஞ்சு இவளை விட்டுருங்க. உன்னாலதான் இந்த நிலைமைக்கு நான் வந்தேனா? சாரி பிரியா, சாரி. உன்னாலதான் நான் இவளை விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். பாத்தியா, இதனால தான் உன்னால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியல. நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த காரணம், நீ மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லாதது தான் காரணம். மக்களே, பார்த்தீங்களா இந்த ஸ்கிட்ட? என்ன மாதிரி யாரும் இருந்துடாதீங்க. என்னோட தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. உங்க எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி தெரியும். அது எவ்வளோ பெரிய கிஃப்ட் தெரியுமா? நீங்க அது அந்த ரட்சிப்பை நீங்க உங்ககிட்ட மட்டும் வச்சுக்காம எல்லார்கிட்டையும் பகரணும். உங்களோட நெய்பர்ஸ் கிட்ட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது உங்க வழியில பாக்குறவங்க கிட்ட, யார்கிட்டலாம் நீங்க மீட் பண்றீங்களோ, உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் சந்திக்கிறீங்களோ எல்லார்கிட்டையும் ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லலைன்னா உங்களுக்கும் பரலோகத்துல இடம் கிடையாது. நீங்க சொல்லாதவங்க, ஆண்டவரை பத்தி அறியாதவங்களுக்கும் பரலோகத்துல இடம் கிடையாது. ஸோ நீங்க கிறிஸ்மஸ்னா என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்மஸ் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக உலகத்துல பிறந்தார். அவர் அவ்வளோ பெரிய ரிச்சஸ், கோல்டு எல்லாமே இருக்கிற பரலோகத்துல இருந்து நம்மளோட பாவத்துக்காக பூமியில மனிதனாக பிறந்தார். மனிதனாக பிறந்து மனிதர்கள் அனுபவிக்கிற எல்லா பாடுகளையும் ஆண்டவர் அனுபவிச்சார். ஆண்டவர் 33 வருஷங்கள் பூமியில வாழ்ந்தார். நம்ம எப்படி வாழணும், அந்த பூமியில நம்ம எப்படி வாழணும்னு ஒரு எக்ஸாம்பிளாக ஆண்டவர் இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம பாவத்துக்காக ஆண்டவர் சிலுவையில மரித்தார். ஸோ ஆண்டவர் மரித்தனால தான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாயிட்டு. அந்த ரட்சிப்பை நம்ம மட்டும் வச்சுக்காம எல்லார்கிட்டையும் ஷேர் பண்றது தான் கிறிஸ்மஸ். ஸோ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.